நோக்கும் சுயமரியாதையும் நாத்திகமும் மாநில சுயாட்சியும் திராவிட இயக்கமும் என்பவை உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியவர். பகுத்தறிவு சிந்தனையாளர், மானமிகு திரு தமிழ் பல்வேறு சிந்து சம திராவிட இயக்க. அடுத்ததாக திரு தமிழ் காமராசன், திராவிட இயக்க சிந்தனையாளர், திராவிட இயக்கத்தின் ஆய்வாளர். சிந்து சமவெளி நாகரிகமும் திராவிட இயக்க நோக்கும் சுயமரியாதையும் நாத்திகமும் மாநில சுயாட்சியும் திராவிட இயக்கமும் என்பவை உள்ளிட்ட பல்வேறு ஆய்வுக் கட்டுரைகள் எழுதியவர். பகுத்தறிவு சிந்தனையாளர், மானமிகு திரு தமிழ் காமராஜன் அவர்களை இடஒதுக்கீடு என்ற தலைப்பில் பேசுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். நேரமின்மை காரணமாக 10 நிமிடத்தில் முடிக்க அன்போடு கேட்டுக்கிறேன். நான் முடிந்த அளவுக்கு அதுக்கு முன்னாடியே கூட முடிச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்றேன். ஏற்கனவே இந்திரகுமார் இந்த மேடையில் இருக்கக்கூடிய அருமை சான்றோர்களின் பெருமைகளை எல்லாம் எடுத்துரைத்து விட்டார். அதனால நான் புதுசா அதை எடுத்துரைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல இந்த அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், பல்வேறு பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள், தலைவர்கள் எல்லோருக்கும் எனது இந்த இப்படியான ஒரு வாய்ப்பை இங்கு வழங்கியமைக்காக திராவிட இயக்கத்தினுடைய சட்டத்துறைக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். 2017 என்னுடைய கார்ப்பரேட் ஜாப் கெரியர் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். பட் ஐ டோன்ட் நோ வாட் டு எக்ஸ்பெக்ட். என்னுடைய இந்திய அரசியலமைப்பும் இடஒதுக்கீடும் என்கிற தலைப்பை பற்றி சிறிது சிந்தித்து பார்க்க வேண்டும். அதுவும் 10 நிமிடத்திற்குள் தான் சிந்திக்க வேண்டும் என்றால் என்ன சொல்வது? பச்சையாக வெளிப்படையாக சொல்ல போனால் இந்த 75 ஆண்டுகால குடியரசு வரலாற்றில் பார்ப்பனர் அல்லாதார் மக்களாகிய நாம் இந்த போராட்டத்தில் ஒரு வெளிப்படையான தோல்வியை சந்தித்துள்ளோம். எந்த இடத்தில்? அரசியலமைப்பின் 103வது திருத்தத்தில் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கான இடஒதுக்கீட்டை முன் தேதியிட்டு வழங்குவதற்காக செய்யப்பட்ட திருத்தத்தில் நாம் தோல்வியடைந்திருக்கிறோம். அதற்காக எந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக அல்லது நாம் உணர்ச்சி பூர்வத்தோடு இருக்கிறோம் என்றால், இந்த எனக்கு முன்னாடி பேசிய பொழுது இந்திரகுமார் அந்த டிரௌடியன் ஸ்டாக் அப்படிங்கிறது உங்ககிட்ட இருந்து வர வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணார். முன்னாடி இருக்கிற ஒரு 4 ரோல் இருந்து தான் டிரௌடியன் ஸ்டாக்கா ஃபீல் பண்றீங்க போல தெரியுது. பின்னாடி இருக்கிற இதுல இருந்து யாரும் டிரௌடியன் ஸ்டாக்கா இருக்கிறோமா அப்படின்னு எனக்கு தெரியல. இதே போல்தான் பல்வேறு பிரச்சனைகளில் ஒரு அரசியல் கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இன்னும் அது ஒரு பார்ப்பனர் அல்லாதார் மக்களுடைய கட்சியாக உணர்வுபூர்வமாக செயல்பட்டு கொண்டிருந்தாலும் கூட அதனுடைய பெரும்பகுதி ஊழியர்களும் அல்லது அதனுடைய பெரும்பகுதி மக்களும் நாம் இன்றும் திராவிட இன உணர்ச்சியை கொண்டிருக்கிறோன்றோமா என்பதை உங்களுடைய ஒவ்வொரு மனசாட்சியும் தொட்டு நீங்களே முடிவு செய்து பாருங்கள். பின்னாடி இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நான் அதை சேர்த்து கேட்டுக்கொள்கின்றேன். தோல்வி அடைந்திருக்கின்றோம் என்றால் வெறும் தோல்வி அல்ல, மோசமான தோல்வி. இந்த குடியரசு தொடங்கிய பொழுது நமக்கு நாம் இந்த அரசியலமைப்பில் நாம் இல்லை, இந்த இந்திய மக்களாகிய நாம் என்று சொல்கின்றோம் அல்லவா? அந்த இந்திய மக்களாகிய நாம் என்பதில் பார்ப்பனர் அல்லாதார் மக்கள் இல்லை. அரசியலமைப்பு வரைவு குழுவில் அவர்களுக்கு எந்த பிரதிநிதித்துவம் இல்லை என்பதை பெரியார் அடிக்கடி சுட்டிக்காட்டினார். அதை பற்றியும் இப்பொழுது இந்திய அரசியலமைப்பை பற்றி யோசிப்பவர்களுக்கு கவலை இல்லை. சரி, அப்பொழுது நமக்காக அங்கே அம்பேத்கர் இருந்தார் என்று சொல்கிறார்கள். இருந்தார், உண்மைதான். அவர் அங்கே பட்டியலின மக்களுக்கும் பட்டியலின பழங்குடி மக்களுக்குமே உரிமையை பெற முடியாத நிலையில்தான் இருந்தார் என்பதும் ஒரு வெளிப்படையான உண்மைதான். அவரே அந்த பிரிவை சேர்ப்பதற்குள், அவர்களுக்கான உரிமைக்கான பிரிவை சேர்ப்பதற்குள் அரசியலமைப்பு வரைவு குழுவை மிரட்டி நான் இந்த பிரச்சனைகளை நீங்கள் இங்கே சேர்க்கவில்லையானால் நான் ஐநா மன்றத்திற்கு எடுத்து செல்வேன் என்று சொன்ன பிறகுதான் அன்றைக்கு அரசியலமைப்பில் இந்த பட்டியலின மக்களுக்கும் பழங்குடி மக்களுக்குமான உரிமை பிரிவுகள் சேர்க்கப்பட்டன. நாம் இட ஒதுக்கீடு என்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம். ஆனால் ஆரம்பத்தில்
அரசியலமைப்பில் இடஒதுக்கீடு என்கிற சொல் ஒரே ஒரு இடத்தில் தான் வந்தது. இப்பொழுது திருத்தங்களில் ஏறக்குறைய ஒரு 25 இடங்களுக்கு மேலாக அரசியலமைப்பில் அந்த சொல் இருக்கிறது. ஆனால் யாருக்கு ஒதுக்கி தருவது? முன்பாக அரசியலமைப்பில் 2 சொற்கள் இருந்தன. போதுமான அளவிற்கான பிரதிநிதித்துவத்தை வழங்குதல் என்பது அரசியலமைப்பு ஒரு கடமையாக குறிப்பிட்டது. பாகுபாட்டை ஒழிப்பது அரசியலமைப்பிற்கான ஒரு கடமையாக குறிப்பிட்டது. குறிப்பாக இது பற்றிய பேக்வர்ட் கிளாஸ் பற்றி அலைசஸ் அவர்கள் ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறார். நீங்கள் வாய்ப்பு கிடைத்தால் படித்து பாருங்கள். இந்த பிரச்சனையில் அரசியலமைப்பு இயற்றப்பட்ட பொழுது டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல தான் சொல்லியிருந்தாங்க. அதுக்கு பிறகு இல்லை. அதனாலதான் முதல் சட்ட திருத்தம் எதனால வந்தது? இந்திய குடியரசு விடிந்தவுடன் கம்யூனல் ஜிஓ ஒழிக்கப்பட்டது. காலனிய காலத்தில் எது பெறப்பட்டிருந்ததோ அது ஒழிக்கப்பட்டது. சரி, அதற்கு பிறகு முதல் திருத்தம் என்பது கடுமையாக போராடி சென்னை மாகாணத்தில் நடந்த கடுமையான போராட்டத்திற்கு பிறகு கொண்டு வரப்பட்டது. சரி, அது மாநிலத்திற்குத்தான். ஒன்றிய அளவில் குடியரசு அமைக்கப்பட்ட 40 ஆண்டுகள் போராடினோம். 40 ஆண்டுகள் போராடிய பிறகு 27% ஒதுக்கீடு என்று சொன்னார்கள். அதை முழுமையாக கூட எங்கும் அமுல்படுத்தவில்லை. அதற்கு 30 ஆண்டுகளுக்குள் பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு 10% இடஒதுக்கீடு என்று முன்தேதியிட்டு வழங்கிவிட்டார்கள். அதற்கு ஏதாவது கணக்கு வழக்கு இருந்ததா? சட்டத்துறை ஒன்று அமைச்சரவை, நாடாளுமன்றம் அவற்றிலும் இல்லை. அல்லது நீதித்துறையை நம்பி நீதித்துறைக்கு போனோம், அங்கு ஏதாவது நடந்ததா? நீதித்துறையும் அதை பற்றி எந்த வெட்கமும் மானமும் இல்லாமல் அவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள். 103வது திருத்தத்தை ஏற்படுத்தி அதை நம்பினார்கள், ஏற்றுக்கொண்டார்கள், அதை நியாயப்படுத்தினார்கள். இன்றைக்கு ஓய்வு பெற்றக்கூடிய தலைமை நீதிபதி அவர்கள் எல்லாம் கூட அதற்கெல்லாம் அவர் சரி என்று சொன்னார், அவருடைய மகன் தவறு என்று ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். சரி, இவ்வளவு இந்த கதை நாம் இடஒதுக்கீடு பற்றி பார்ப்பனர் அல்லாதார், குறிப்பாக ஓபிசி மக்கள் போராடி பெற்றிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது முழுமையே அடையவில்லை. இவ்வளவு பச்சையான ஒரு தோல்வி அடைந்திருக்கிறோம். கிறிஸ்டோபர் ஜெஃபலோ அவர்கள் எல்லாம் சொல்வது போல இது ஏதோ நமக்கான தோல்வியா? இந்த நாட்டினுடைய ஒரு சிறு பகுதி இல்ல பெரும்பகுதி மக்கள் என்று வைத்துக் கொள்வோம், ஏதோ இவர்களுக்கு ஏதோ கிடைக்கவில்லை, அதனால் குய்யோ முய்யோ என்று சத்தம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இது இந்த பார்ப்பனர் அல்லாதார் மக்களுடைய தோல்வியா என்று கேட்டால், தாம்பரத்துல இருந்து just 15 minutes தூரத்துல கிட்டத்தட்ட 10 மடங்கு கம்மி விலையில இடம் வாங்க போறீங்க. தாம்பரம் பக்கத்துல ஐடி ப்ராப்பர்ட்டிஸ்ல வெறும் 1 லட்சத்துல பிளாட் வாங்க முடியுமே. எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? உடனே கால் பண்ணுங்க 9025044044. நீங்கள் தயவு செய்து அரசியல் அமைப்பின் ரைட் டு ஈக்குவாலிட்டி பிரிவை எடுத்து படித்து பாருங்கள். ஒரு சின்ன பிரிவு தான், 14 தொடங்கி 18 முடிய இருக்கக்கூடிய பிரிவு. அதில் என்னென்ன திருத்தங்களை எவ்வப்பொழுதெல்லாம் செய்தார்கள், அதற்கு பின் உள்ள வரலாறை நீங்கள் திரும்ப ஒரு முறை யோசித்து பாருங்கள். இந்த நாட்டில் சமத்துவத்தை நிலைநாட்டுவதுதான் ஒரு அடிப்படையான விஷயம் என்றால், அந்த சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்குத்தான் இந்த ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன், பாகுபாட்டை ஒழிப்பதற்கான நடவடிக்கையாகத்தான் நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மையான மக்களுக்கு போதுமான பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்கிற விஷயம் வந்தது. ஆனால் அது நிறைவேற கல்வியில், வேலை வாய்ப்பில், திட்ட வளர்ச்சிகளில், இவற்றில் எல்லாவற்றிலும் அது நடைபெறவில்லை என்பது தெளிவாக தெரிகிறது. ஏனென்றால் சட்ட நீதிபதிகள் தீர்ப்பு இவற்றை எல்லாம் எடுத்து பார்த்தால், நீதிமன்றத்தில் நடந்த வழக்குகளை எல்லாம் வழக்கறிஞர்கள் நான் உங்களுக்கு புதிதாக சொல்ல வேண்டியதில்லை. ரிசர்வேஷன் சம்பந்தமாக நடந்த எல்லா வழக்குகளையும் அல்லது சட்டத்துறை வல்லுநர்களுடைய புத்தகங்கள், வாதங்கள் எல்லாவற்றையும் எடுத்து பார்த்தால் அவர்கள் ஈக்குவாலிட்டிக்கு எதிரானதுதான் இந்த ரிவர்ஸ் டிஸ்கிரிமினேஷன் என்றே சொல்கிறார்கள். நாம் எல்லோரும் சமம் என்று சொல்லிவிட்டவுடனே சமம் வந்துவிடவில்லை. ஒரு அசமத்துவமான சமூகத்தில் சமத்துவத்தை உருவாக்குவதற்கான நடவடிக்கையை அரசு மேற்கொள்ள வேண்டும். அப்பொழுது பாகுபாடு காட்டுதலை நேர்மறையான ஒரு சரியான அர்த்தத்தில் முன்னெடுக்க வேண்டும். பின்தங்கியிருக்கக்கூடிய மக்களை முன்னேற்ற அவர்களுக்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற நடவடிக்கைகளை இந்திய அரசாங்கம், இந்திய அரசு அரசியலமைப்பின் பேரில் மேற்கொள்வதை கைவிட்டுவிட்டு அதற்கு பதிலாக முன்னேறிய மக்களுக்கு இன்னும் அதிக இடங்களை உறுதிப்படுத்துவதற்கான திருத்தங்களை செய்திருக்கிறார்கள். செய்து அதை நீதிமன்றத்திலும் ஏற்பை பெற்றிருக்கிற பொழுது நம் முன் இருக்கக்கூடிய சவால்கள், இதற்கு நேர்மாறானது மாநிலத்தினுடைய வரலாறு, அது எல்லாம் உங்களுக்கு தெரியும். கலைஞர் அவர்கள் சட்டநாதனுடைய
ஆணைக்குழுவை போட்டார். அதன் அறிக்கையை பெற்று பிற்படுத்தப்பட்டோருக்கு இங்கு இடஒதுக்கீடு உறுதிப்படுத்தப்பட்டது. ஒவ்வொரு ஆண்டும் அதில் ஏற்படுத்தப்பட்ட நடவடிக்கைகள் எல்லாம் மிக முக்கியமானவை. நம்முடைய அனுபவங்கள், பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிற உள் ஒதுக்கீடு, இவை எல்லாம் பாகுபாட்டை ஒழிப்பதில், சமத்துவத்தை கொண்டு வருவதில் நமக்கு ஒரு தனித்துவமான வரலாறு இருக்கின்றது என்பதை காட்டுகிறது. ஆனால் இன்று நம் முன் 2 சவால்கள் இருக்கின்றன. ஒன்று, பொருளாதாரத்தில் நலிந்த பிரிவினருக்கு ஒதுக்கீடு என்கிற பெயரில் அரசியலமைப்பின் ரைட் ஈக்குவாலிட்டியை அவர்கள் ஒழித்து கட்டிவிட்டார்கள். அதை என்ன செய்ய போகிறோம்? இப்பொழுது இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதை நாங்கள் வந்தால் திரும்ப பெறுவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் நாட்டில் இருக்கிற பெரும்பான்மையான மக்களுக்கு அது பற்றிய கவலை இருப்பதாக தெரியவில்லை. மற்ற மாநிலங்களில் இதை எதிர்த்து நிற்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். மற்ற மாநிலங்களில், மற்ற இந்தியாவின் பிற பகுதிகளில் இருக்கிற பார்ப்பனர் அல்லாதார் கட்சி மக்களுக்கு அதை பற்றிய கவலை இல்லை. இன்னொரு பிரச்சனை தமிழ்நாட்டிற்குள் இருந்து வருகிறது. அதுவும் மிக முக்கியமான பிரச்சனை. நாம் இங்கே இதுவரை நடைமுறைப்படுத்திய இந்த பாகுபாட்டை ஒழிக்கும் நடவடிக்கையால் இங்கு இருக்கக்கூடிய சமூகங்கள் விழிப்புணர்வை பெற்றிருக்கின்றன. அதனால் தங்களுக்கு அதிகமான பங்கை கேட்கிறார்கள். குறிப்பாக இப்பொழுது வன்னியர் சமூகத்தினர் 10.5% கேட்கிறார்கள். இன்னும் பலர் அப்படியான கோரிக்கைகளோடு முன் வருகின்றார்கள். இது ஒரு நாம் பெற்றிருக்கிற விழிப்புணர்வின் வெளிப்பாடு என்று கொண்டால், அதே நேரத்தில் இதில் ஒரு சிக்கல் இருக்கிறது. அது என்னவென்றால், மற்றவர்களுக்கு கிடைக்கிறதா கிடைக்கவில்லையா என்பதை பற்றி எனக்கு கவலை இல்லை. எனக்கு என்னுடைய பங்கு எவ்வளவுக்கு நான் அதிகமா சத்தம் போட்டு எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமா வாங்கிக்க முடியுமோ அவ்வளவு நான் அதிகமா வாங்கிக்குவேன் அப்படிங்கிற ஒரு போக்கு நம் மாநிலத்தில் எழுந்து வருகிறது. இன்னொன்று, ஒரு குறிப்பிட்ட பகுதி இன்னும் ஒடுக்கப்பட்டிருக்கிற தனக்குள்ளார் ஒடுக்கப்பட்டிருக்கிற பிரதிநிதித்துவம் பெறாத மக்களுக்கு அத்தகைய வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் என்கிற ஒரு நியாயமான கோரிக்கையை கூட ஒடுக்கப்பட்ட மக்களில் இன்னொரு தரப்பார் கூட அதை ஏற்க மறுக்கின்றார்கள். இதையும் கண் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த 2 சவால்கள் நம் முன் இருக்கின்றன. ரிசர்வேஷன் என்பது ஏதோ ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கான இல்ல சாதி குழுக்கள் ஒவ்வொன்றுக்குமானது அல்ல. தமிழில் வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் என்று நம்முடைய தலைவர்கள் சொன்னார்கள். வகுப்பு என்பது சாதி அல்ல. ஒரு அடுக்கில் வாழக்கூடிய பல சாதி மக்களை கொண்டவர்கள், சமூகத்தின் ஒரு அடுக்கை குறிப்பிடுகின்றது. நாம் இதை சரியான வகையில் பயன்படுத்தி சமத்துவத்தை நோக்கி செல்ல வேண்டும். ஆனால் சமத்துவத்தை நோக்கி செல்வதற்கான உந்துதல் நம்மிடையே இருக்கின்றதா என்ற கேள்வி எனக்கு பெரிய ஐயமாக இருக்கிறது. நான் இந்த அரங்கத்தில் அதை பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் அரசியல் அமைப்பு நோக்கிலும் சரி, அல்லது நம்முடைய அரசியல் நோக்கிலும் சரி, நம் முன்னோர்கள் அறிஞர் அண்ணா, பேரறிஞர் அண்ணாவாகட்டும், பெரியார் ஆகட்டும், கலைஞர் ஆகட்டும், இன்னும் இதர பெரிய தலைவர்களாகட்டும், அவர்கள் எல்லோரும் சொன்ன அமேசான்ல எப்படி சேல்ஸ் பண்றதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்ல எப்படி இ-காமர்ஸ் பிசினஸ் பில்ட் பண்றதுன்னு திங்க் பண்ணி நாம் சமத்துவத்தை நோக்கி ஒரு நியாயமான வழியில் பயணிப்பதற்காக இந்த ஏற்பாடுகளை கவனத்தோடு கையாளக்கூடிய நிலைமையில் இல்லையோ என்கிற ஐயம் எனக்கு ஏற்படுகிறது. அரசியல் அமைப்பும் சரி, நாட்டினுடைய அரசியல் நிலைமையும் சரி அதற்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இல்லை. ஆனால் வருங்காலத்தில் அது நடக்கலாம் என்று நினைக்கின்றேன். இறுதியாக ஒரு கருத்தை சொல்லி முடிக்க வேண்டும் என்றால், இந்த கிறிஸ்டோபர் ஜெஃபலோ அவர்கள் சொல்கிறது போல, இந்த குடியரசில் கடந்த 40-50 ஆண்டுகளாக பார்ப்பனர் அல்லாதார் இந்த நாட்டினுடைய பெரும்பான்மை மக்கள் அரசியல் துறையில் பெற்ற, சட்டத்துறையில் பெற்ற இந்த வெற்றிகளுக்கு எல்லாம் ஒரு பழிவாங்கும் நடவடிக்கையாகத்தான் இந்த கடந்த 10 ஆண்டு கால மோடி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று கூறினார். அவர் எழுதியிருக்கிற கட்டுரைகள், ஆய்வுகளில் எல்லாம் அதை எடுத்து காட்டியிருக்கிறார். நாமும் கண்கூடாக அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் திராவிட இனத்தை சேர்ந்தவர்கள், பார்ப்பனர் அல்லாதார் வெகு மக்கள் என்கிற வகுப்புணர்ச்சியை பெறும் பொழுதுதான் இவற்றை எதிர்கொள்ள முடியும் என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.